வணக்கம். 20/3/2026 வெள்ளி. இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எந்த வேலை செய்தாலும் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும். சிறிய சிறிய நன்மைகள் வந்து சேரும். அதே நேரம் அனைவரிடத்திலும் உற்றார் உறவினர் நண்பர்கள் தொழில் செய்யும் இடத்தில் பயணத்தின் போது அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். கிருத்திகை நட்சத்திரம் எந்த வேலை செய்தாலும் கவனத்தோடு முழு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். ரோகிணி நினைத்து நிறைவேறும். மிருக சீரிசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு தேவை. அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களை பணிபுரிவும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். திருவாதிரை நினைத்து நிறைவேறும் எண்ணங்களை ஈடேறக்கூடிய நாள். புனர்பூசம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்போடும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதிலும் தன் உடல் பராமரிப்பிலும் மிகவும் கவனம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். பயணத்தின் போது மிக மிக கவனம் அவசியம் தேவை. உயரமான தளங்களில் கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவும் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நாம் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பு கிடைக்கும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். தொழில் செய்பவர்களும் உத்தியோகம் பார்ப்பவர்களும் கீழ் பணிபுரிகளிடத்திலும் மேல் அதிகாரிகளிடத்திலும் அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வதன் மூலம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். எந்த வேலை செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பரணி நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். உத்திரம் எந்த வேலை செய்தாலும் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. என் நண்பர்களே, இன்றைய நாள் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். மகாலட்சுமி மகா விஷ்ணுவை வழிபடுங்கள். சர்வ காரியம் ஜெயமாகும். குலதெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.